வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது நிஃப்டி புதிய உச்சம் 24,309 என்ற புள்ளிகளை காலையிலேயே தொட்டது குறிப்பிடத்தக்கது. அதிலிருந்து 168.50 புள்ளிகள் அதிகரித்து 24,292.45 முடிவடைந்திருக்கிறது. மெயினா இந்த சர்ஜோட மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு 0.79% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 1%க்கு மேலே ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட் டுடே volatile index down by 2.84%. So again it is around 13 level slight decrease in market volatility ஓட சுத்திட்டு இருக்குது குறிப்பிடத்தக்கது. So advances 1503, declines 806. So இது வந்து slight positive sentiment in the broader market ஐ குறிப்பிடுகிறது. அதுபோல இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோம்னா HDFC Bank, ICICI Bank, Axis Bank, Kotak Bank, SBI Bank. Financial servicesலாம் பெட்டரா பண்ணிருக்கு. மெயினா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. மெயினா இந்த MSCI இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ்ல HDFC பேங்க் வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபுறம் FII பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்டிங்கை HDFC பேங்க்ல போன மாதம் குறைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் மூவிங் அப். இதுமாரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் ஏறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா மெயினாக வந்து நம்மளுடைய மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் பெட்டர். ரெண்டாவது பேங்க் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்டபுள் வேல்யூவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் வித் கம்ஃபர்டபுள் வேல்யூவேஷன் ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிரைவேட் செக்டார் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதனால தான் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் லூசஸில் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், TCS, டைட்டன், L&T அண்ட் டாடா மோட்டார்ஸ். மெயினாக அடுத்த வாரம் வந்து நமக்கு ஆல் த IT கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வெளியிட இருக்கிறது. அதை தவிர பட்ஜெட் ஆன் ஜூலை 22. ஸோ இவையெல்லாம் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக சந்தைகளில் வந்து வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைய தினம் வந்துள்ள HSBC PMI டேட்டா சர்வீசஸ் பார்த்தோம்னா 60.5 வைசஸ் 60.4. ஸோ நன்கு இருக்கிறது. ஸோ அதாவது சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி PMI வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலே த ப்ராடர் எக்கானமி இஸ் குட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். போல் தங்கம் வந்து 543 ரூபாய் அதிகரித்து 72,097, வெள்ளி 1,468 ரூபாய் அதிகரித்து 89,350, குரூட் ஆயில் 28 ரூபாய் குறைந்து 6,921 மணிமாய் கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த தங்கம் வெள்ளி இன்புட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி வெள்ளி பார்த்தோம்னாக்க இந்த 88,630ங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்லேருந்து எடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் கிராஸ் பண்ணினா இன்னும் 5,000 ரூபாய் கூட ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதனால சில்வரை பொறுத்தவரையிலையும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கி விற்பது நன்கு இருக்கும். மேலும் இன்றைய தினம் மற்ற செய்திகளை பார்த்தோம்னாக்க ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்ல இருக்கு. அதுபோல யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு ஸ்ட்ராங் ஓப்பனிங்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க சென்செக்ஸை பற்றி தான். சென்செக்ஸ் பார்த்தோம்னா அதாவது 3வது டைமா அந்த ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் கெயினை வந்து ஒரு ரீச்சிங் இந்த 80,000 மார்க் ஜஸ்ட் 57 செஷனில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ வெட்னஸ்டே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மெயினாக அந்த HDFC பேங்க் வந்து ஒரு ப்ரொபல் பண்ணி மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணினது இன்ட்ராடே பேசிஸில் குறிப்பிடத்தக்கது. ஜஸ்ட் 57 டேஸ் இந்த லாஸ்ட் 5,000 பாயிண்ட்ஸ் 75,000லேருந்து 80,000 லெவல் ஆன் இன்ட்ராடே பேசிஸில். அதுமாரி ஃபாஸ்டஸ்ட் 5,000 பாயிண்ட்ஸ் ரேலி இந்த சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 24, 2021 அப்போ பார்த்தோம்னா ஒரு இன்ட்ராடே ஹை ஆஃப் 60,333 இன் அ ஸ்பேன் ஆஃப் ஜஸ்ட் ஒரு 28 டேஸில் டச் பண்ணிடுது, ரைசிங் ஃப்ரம் 55,000 மார்க். அதேமாதிரி அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் வால்யூமும் வந்து பிலோ ஆவரேஜ் வால்யூம் தான், 52 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ இன்றைய தினம் நிஃப்டி வந்து ஒரு புதிய உச்சத்தை
கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு டச் பண்ணினது. அதுபோல் இன்றைக்கி தினம் லோவையும் வந்து பார்த்தோன்னா ஒரு 2:30 மணிக்காக டச் பண்ணினதுன்னு சொல்லலாம். நிஃப்டினுடைய டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரை இந்த எப்போ வந்து அந்த 24,200க்கு மேலே ஒரு சைக்கலாஜிக்கலாக நிற்குதோ தென் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோன்னா 24,318.80 24,401.25 இந்த 2 லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் 24,138.85 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடும். நாளை தினம் வீக்லி F&O இன் நிஃப்டி இருக்குது. ஸோ அதனால் அது மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். எவ்வரி ரைஸ் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும் பொழுது அதோடு நம்மளும் வந்து மூமெண்ட் ட்ரெண்டோட வி ஷுட் ஆல்சோ டு கோ வித் த ட்ரெண்ட் அப்படிமோ இல்லையா. ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் அடுத்த வாரத்துக்கு பிறகு ப்ளஸ் பட்ஜெட்டுக்கு பிறகு செக்டார் ரொட்டேஷன் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.